உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். இந்த சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 எசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது. எசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் சத்தம் எனக்குள் தொனித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். உன்னதரின் சத்தம் எனக்குள் தொனித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். மேலே உயரே 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 நான்
நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 எசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது. எசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் சத்தம் எனக்குள் ஒலித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். உன்னதரின் சத்தம் எனக்குள் ஒலித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 ஹல்லேலூயா. ஷபபல துரஹதிகல மரபரபா. மீண்டும் உங்களை இந்த ரிவைவல் வர்ஷிப் மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இங்கே பாருங்க, ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் இருக்குது. இங்கே பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாம் கிட்ட வந்து, எப்பா ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு ஷீல்டாவும் உனக்கு ஒரு மகா பெரிய பலன், உனக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்கிறேன், நான் உனக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கிறேன், நீ பயப்படாத அப்படின்றாரு. அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க பயப்படாதன்னு சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க? நான் உனக்கு ஷீல்டா இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாத்துக்கிறேன்னு சொல்றீங்க. அது மாத்திரம் இல்லாம நான் உனக்கு மகா பெரிய பலன், சாதாரண பலன் இல்ல, கடவுளின் பலன், அந்த பலனா இருக்கிறேன்னு சொல்றீங்க. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா பெருசு பெருசா இருக்கு ஆண்டவரே, எல்லாம் பெருசு பெருசா இருக்கு, மகா பெரிய பலன்றீங்க, வானத்தின் நட்சத்திரம்ன்றீங்க, பூமியின் தூளுன்றீங்க. நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதெல்லாம் பார்த்தா எக்ஸ்ட்ராடினரியா இருக்குது. அது மனுஷன் என் அறிவுக்கு அதை நான் புரிந்து கொள்ள முடியல. நீங்க இப்படிதான் பேசுறீங்க. ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு புள்ள கூட இல்ல ஆண்டவரே. ஒரு நீங்க வாக்கு தத்தம் பண்ணீங்கல்ல, அந்த வாக்கு தத்தத்தின் பிள்ளையே இல்லை. ஆனா நீங்க என்கிட்ட பேசுறதெல்லாம் பெருசு பெருசா பேசுறீங்க. பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்க எல்லாத்துக்கும் இதான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, என்ன ஆண்டவரே நீங்க பேசுறது, நீங்க இந்த வேதத்துல கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் பெருசு பெருசா இருக்கு, எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்குது, மனித மூளைக்கு இது எட்ட மாட்டேங்குது, எங்களால புரிந்து கொள்ள முடியல.
உங்களுடைய ஆசீர்வாதங்களும் உங்களுடைய வாக்குத்தத்தங்களும் நீங்கள் எங்ககிட்ட பேசுகிறதும், இந்த வேதத்தின் மூலமாக நீங்கள் எங்ககிட்ட பேசுகிறதும், எங்கள் ஊழியத்தை குறித்து நீங்கள் எங்ககிட்ட பேசுகிறதும், அது எல்லாமே பெருசாக இருக்குது. பெருசாக பேசுகிறீங்க. ஆனால் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும்போது, எங்கள் லைஃப்பை நாங்கள் பார்க்கும்போது, எங்கள் மினிஸ்ட்ரியில் பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக இது நடக்கலையே. நடக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவ்வளவு நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தங்கள்னா எதுவும் நடக்கலையே. சில வாக்குத்தத்தங்கள் நடக்கலையே. பெருசாக பேசுகிறீங்க, ஆனால் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவே இல்லையே ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா? இங்கே பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு 12வது அதிகாரத்திலே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னாங்க பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் சொல்லிட்டார் ஒரே வார்த்தை, எப்பா உன்னை பெரிய ஜாதியாக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அவரை பொறுத்த வரைக்கும். அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போயிட்டார் அவர். அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டார். அதையே பேசிக்கிட்டு இருக்கிற தெய்வம் இல்லை. ஒரு வாட்டி வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா அவர் வார்த்தையை கொடுத்தா நிறைவேற்றி முடித்த மாதிரி தான். ஆண்டவர் சொன்னார்ல, எப்பா நான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அந்த சாப்டர் க்ளோஸ், ஃபைல் க்ளோஸ். அடுத்தது வா, என்ன எப்பா நீ பயப்படாத, உன மகா பெரிய பலனா நான் இருக்கிறேன், உனக்கு நான் சீல்டாக இருக்கிறேன். அடுத்தது வா, என்னப்பா வானத்தின் நட்சத்திரத்தை பார்க்குறியா, அது திரள் கூட்டமாக இருக்குது பார்த்தியா, அந்த மாதிரி உன் ஜாதம் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்வார்னா அடுத்தடுத்த லெவலில் போய்கிட்டே இருப்பாருங்க. நம்ம தான் ஐயா பிள்ளை இல்லை ஐயா நீங்கள் வாக்குத்தத்தம் சொன்னீங்களே, அது இன்னும் நடக்கலையா, சி அதான் சொல்லிட்டேன்ல, அதான் செய்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல, அதை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது கொடுத்த மாதிரி தான். அதுக்காகவே உட்காந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்காது. அடுத்தது என்ன செய்யலான்னு யோசிக்கணும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அடுத்தது என்னன்னு யோசிங்க. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார்ல, வாக்குத்தத்தம் கிடச்சிருச்சுல, அந்த வாக்குத்தத்தம் வச்சுட்டு கொடுங்க. நோ, அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரா, அது கிடைச்ச மாதிரி தான். அடுத்தது என்ன ஆண்டவரே சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தை மாத்திரம் வாங்கிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருங்க. அந்த வாக்குத்தத்தங்களை எப்போ நிறைவேற்றணுன்றது அவருக்கு தெரியும். அதை எப்போ செய்யணுன்றது அவருக்கு தெரியும். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தெய்வம். இவர் கேட்குறாரு, எப்பா என்ன நீங்கள் பெருசாக பேசுகிறீங்க. இன்னைக்கு அதுதான், இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணுறாருன்னா நெக்ஸ்ட் லெவலில் போயிட்டுருக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தை வாங்கணும். ஆண்டவரே இது சொன்னீங்களே ஆண்டவர், இந்த போன வருஷம் ஒன்று சொன்னீங்களே, இந்த போன மாதம் ஒன்று சொன்னீங்களே, ஆண்டவமா சொன்னேப்பா சொல்லிட்டேன்ல, செய்வேன், அவ்வளோதான். நான் சொல்லும் போதே செய்வேன், நான் சொல்லும் போதே செஞ்ச மாதிரி தான். ஆனால் அது எப்போ நடக்கும்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. நான் அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கேன், அடுத்ததை திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அடுத்த இது லெவலுக்கு, அடுத்த ஜென்ரேஷன் லெவல் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது ஒன்று கொண்டு தான் செய்ய போகிறேன். அப்போ அது என் கூட ஜாயின் பண்ணிக்கோ, பின்னாடியே நிற்காத. அது நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் நான் அடுத்த ஸ்டெப்பு போவேன்னா நீ பல வருஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஈசாக்கு பிறக்கிற வரைக்கும் நான் ஆண்ட சத்தமே இல்லை. அது தான் பிறந்தாதான் நான் அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போவேன்னா அவர் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணியிருக்கணும். உங்கள் ஆயுசு நாட்களே அன்றைக்கி ஆபிரகாமுக்கு முடிஞ்சிருக்கும். அடுத்தடுத்த லெவல் என்ன, அந்த ஒரு வாக்குத்தத்தம் தானா, அந்த ஒரு விஷயம் தானா, அந்த ஒரு விஷயத்துக்காகவே எத்தனை வருஷம் சும்மா உட்காந்துட்டு இருப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கவில்லை, ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள். உங்களுடைய இலக்கு ஒரு இலக்கு அல்ல, உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற வேலைகள் 1000 வேலைகள். ஏதோ ஒன்று நடக்கலை, ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறலன்னு நின்றாதீங்க. இது நடந்தாதான் நான் அடுத்தது ஊழியம் செய்வேன், இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தாதான் நான் அடுத்த ஸ்டெப்பு வைப்பேன். அப்படி இல்லை, அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு. நெக்ஸ்ட் வா நெக்ஸ்ட் டைம் இல்லைப்பா, டைம் இல்லை, வா உன்னை கொண்டு செய்கிறத அடுத்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு இருக்கிறாரு ஆண்டவர். அவருடைய வேகத்தோடு இணைந்து கொள்ளுங்க, அவரோட வேகத்தோடு இணைந்து கொள்ளுவோம். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, அதான் சொல்கிறாரு ஆதியாகமம் 15:3, பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி
அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கீழே குடிஞ்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எலியேசர் தான் கண்ணுக்கு தெரிவாரு. உங்க கழுத்தை கொஞ்சம் அப்படி அண்ணாந்து தூக்குங்க, மேலே பாருங்க. மேலே பார்த்தீங்கன்னா வானத்தின் நட்சத்திரங்கள் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழே குனிஞ்சா கீழே நான் என் சித்தத்தில், என்னுடைய ஆசையில், என்னுடைய மைண்டு சொல்கிறபடி எனக்கு புத்திர சந்தானம் இல்லை, எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது, எனக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, இதோ இது நடக்கட்டும், இந்த விஷயம் நடக்கட்டும், இதுதான் கண்ணுக்கு முன்னாடி தெரியுதுப்பா, இது எலியேசரா, சரி இதுவே எனக்கு கிடைக்கட்டும், என்னென்னமோ ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி தெரியல, சரி கண்ணுக்கு முன்னாடி எலியேசர் இருக்குது, அது போதும் அப்படின்னு வாழ்ந்துடாதீங்க. கீழே பார்த்தது போதும், அப்படியே கழுத்தை கொஞ்சம் தூக்கி மேலே பாருங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்க, ஆண்டுடைய சத்தத்தை கேளுங்க. ஆண்டவர் சத்தம் என்னமா சொல்லுது? அண்ணாந்து பார். ஹல்லேலூயா. வா, வெளியே வா. இது இருக்கிற ஒரே ஒரு இந்த கணத்து தவளை மாதிரி ஒரே ஒரு கணத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காதீங்க. அவர் சொல்றாரு, வெளியே வா, வெளியே வந்து அண்ணாந்து பார், வானத்தை பார், வானத்தின் நட்சத்திரங்களை பார். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும். ஹல்லேலூயா. உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும், வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும். பிரதர் அண்ட் சிஸ்டர், அண்ணாந்து பாருங்க, அண்ணாந்து பாருங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அண்ணாந்து பாருங்க. வானத்தின் நட்சத்திரங்களை போல உங்கள் ஆசீர்வாதங்கள் இருக்கும். வானத்தின் நட்சத்திரங்களை போல நீங்க செய்கிற ஊழியத்தின் பலன் இருக்கும். வானத்தின் நட்சத்திரங்களை போல உங்கள் சபையின் ஆத்துமாக்கள் இருப்பார்கள். வானத்தின் நட்சத்திரங்களை போல உங்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் வருவார்கள். ஹல்லேலூயா. இதோ ஒன்று இருக்குது, இது போதும். கழுத்தை குனிஞ்ச மாதிரி அடிமைத்தன வாழ்க்கையில் இருக்காதீங்க. கண்ணு பார்க்கறதா நினச்சி வாழாதீங்க. ஆண்டவர் கொடுக்கறதுக்கு லேட் ஆகுது, சரி பரவாயில்ல, இதாவது இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஆண்டவர் அந்த கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபகுக்கு 3:17 சொல்லுது பாருங்க, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இது என்ன சொல்லுதுன்னா, எப்பா என் சூழ்நிலை என்னை பாதிக்காது, என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஏன்னா எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் ஒருவர் இருக்கிறார், என்னோடு கூட ஒருவர் இருக்கிறார், எனக்குள்ளே ஒருவர் வாசம் செய்து கொண்டு இருக்கிறார். நான் கர்த்தருக்குள், அவருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அதுதான் முக்கியம். இங்கே பாருங்க, இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, உனக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியை கொலை செய்ய வருகிறது உன் சூழ்நிலைகள். சூழ்நிலையெல்லாம் வேற மாதிரி இருக்குது. ஆனால் ஒருத்தன் என்ன பண்ணுறான், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறான், பாடி ஜாலியாக ஆடிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆண்டவரே, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, மகிழ்ச்சியை டெஸ்ட் பண்ணிக்கிறேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏன்னா வசனம் சொல்லுது பாருங்க, என் தேவனுக்குள் களி கூறுவேன், செலிப்ரேட் பண்ணுவேன். இதெல்லாம் என்னை பாதிக்கவே முடியாது. எனக்கு எதிராக என் வாழ்க்கையில், என் ஊழியத்துக்கு, என் சபைக்கு, என் சபை ஜனத்துக்கு விரோதமாக எது வந்தாலும், எதிர்மறையாக எது நின்னாலும் கவலை இல்லையா. ஏன்னா என் கூட ஒருவர் இருக்கிறார், என்னை படைத்த ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின என் தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவரை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, 19 வசனம், ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன். ஹல்லேலூயா. அங்கே ஆபிரகாம்கிட்ட சொன்னார் பார்த்தீங்களா, 15வது அதிகாரத்தில், ஆபிரகாமே நான் உனக்கு மகா பெரிய பெலன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதுதான் இங்கே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன். ஹல்லேலூயா. அப்பா என் பெலன் என் சூழ்நிலையை பொறுத்து மாறுறது கிடையாது.
அத்தி மரத்தில் துளிர் இல்லைன்னா அப்படியே என் பலன் குறைஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அது என் பலன் இல்லை. வயல்வெளி இல்லை, விளைச்சல் இல்லை, தானியம் இல்லை, ஒலிவ மரத்தில் பலன் இல்லை, திராட்சை பழம் கனி தர மாட்டேங்குது, கிடையில ஆடுகள் இல்லை, மந்தையில் மாடுகள் இல்லை அப்படின்னா என் பலன் குன்றுதுன்னா, என் பலன் குறையுதுன்னா, என் பலன் எதை பேஸ் பண்ணி இருக்கு? என் பலன் என்கிட்ட இருக்கிற படிப்பை பேஸ் பண்ணியிருக்கா, என் இன்கம்மை பேஸ் பண்ணியிருக்கா, என்னுடைய ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணியிருக்கா, இல்லை என்னுடைய எந்த காரியத்தை நல்லா இருந்துச்சுன்னா நான் நல்லா இருக்கிறேன், என் சூழ்நிலைகள்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கிறேன், எதுவுமே சரியில்லைன்னா நான் உடனே என் பலன் குறையுதுன்னா நான் கர்த்தருக்குள்ளே இல்லை. எது எப்படி நடந்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏன்னா அவர் தான் என்னுடைய மகா பலன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் ஒரு நாளும் சூழ்நிலைகளால் பாதிக்கப்படுகிறவன் அல்ல. பிரியமானவர்கள், அவங்களுக்கு இன்னொன்று சொல்லட்டுமா, கர்த்தரும் உங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிறவர் அல்ல. உன்னுடைய அட்மாஸ்பியரை பார்த்தவர் கிரியை செய்கிறவர் அல்ல. அவர் அவருடைய வாக்கு தத்தங்களை பார்த்து கிரியை செய்கிறவர். அவர் அவருடைய வார்த்தைகளை பார்த்து கிரியை செய்கிறவர். அவர் இந்த வேதத்தின் வார்த்தைகளை, உன்னை கொண்டு சொன்ன வார்த்தைகளை, தீர்க்க தரிசனங்களை, உங்கள் மேல் வைத்த அழைப்பை, அபிஷேகத்தை பார்த்து அவர் கிரியை செய்கிறவர். அதான் சொன்னாரு, பிள்ளை இல்லை, அவர்கிட்ட வந்து சொல்றாரு, எப்போ நான் உனக்கு மகா பெரிய பலன்றாரு. ஐயா, என்னையா நீங்க பெரிய ஆண்டவர்ன்றீங்க, பெரிய பலன்றீங்க, எனக்கு இந்த குழந்தை இல்லை. ஏய், அதெல்லாம் எப்பயோ 12வது அதிகாரத்திலே உனக்கு சைன் பண்ணி ஃபைலை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அது உனக்கு வந்துடும். அடுத்த ஃபைலுக்கு வர நீ பழைய ஃபைலை பேசிக்கிட்டு இருக்க. அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணி வச்சாச்சுப்பா. உனக்கு வாக்குத்தத்தை எழுதி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல, அதை முடிச்சாச்சு. அடுத்த லெவலுக்கு நான் வரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ பழைய கதையை பேசிகிட்டு இருக்க. ஆண்டவரே, அது ஆண்டவரே அன்னைக்கு சொன்னீங்க, இன்னும் செய்யலை. ஆண்டவரை அசிங்கப்படுத்தக்கூடாது பாருங்க. சொன்னால் செய்வார். யாராவது ஒரு பெரிய கோடீஸ்வரன் நான் உனக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா போய் கேட்டிருப்பீங்களா? சார் சொல்கிறேன் செய்கிறேன்னு சொன்னீங்களே. இல்லை, இவ்வளோ பெரிய ஆள் சொன்னால் செஞ்சிருவார் அப்படின்னு நம்புவோம்ல. அந்த மாதிரி தான் அவர் சொன்னால் செய்வார். அவர் சைன் பண்ணி போட்டுட்டாரு. அதனால் அவர் சொன்னால் செஞ்சிருவார். என் சூழ்நிலை இப்படி இருக்குதுல்ல, அதுக்காக நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்காக நான் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா என் கூட நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். தேவனுக்குள் களி கூறுவேன், செலிப்ரேட் பண்ணுவேன். ஏன்னா என்னுடைய பலனே அவர் தான்ப்பா. என் ஸ்ட்ரென்த்து என் சூழ்நிலைகளை பேஸ் பண்ணி இல்லை, என் ஸ்ட்ரென்த்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பேஸ் பண்ணியிருக்கு. அதில் நிலைச்சிருக்கு. நான் எனக்கு இருக்கிற பணத்தின் மேலே கட்டப்பட்டவன் அல்ல, என்கிட்ட இருக்கிற தாளந்தின் மேல் கட்டப்பட்டவன் அல்ல, எனக்கு இருக்கிற கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்க, அவர்கள் மேல் கட்டப்பட்டவன் அல்ல. நான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவன். ஹல்லேலூயா. அப்படி இருக்கணும் பாருங்க. அப்படி ஆண்டவரை நம்பி ஒருத்தன் வாழ்றானா, சுற்றி என்ன நடந்தாலும் பாதிக்கப்பட மாட்டான், எது நடந்தாலும் கவலைப்பட மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், அடுத்தது இன்னொன்று இருக்குது பாருங்கள். யாத்திராகமம் 6வது அதிகாரத்துலேருந்து ஆண்டவர் பேசுகிறாரு. நான் யெகோவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் சொல்கிறாரு. இதை வந்து மோசஸ் என்ன சொல்கிறாரு, மோசஸ் வந்து ஆண்டவர் சொன்னதை வந்து என்ன பண்ணுறாரு, வந்து 9வது வசனம் பாருங்களேன். இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான், அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமற் போனார்கள். பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படி அவனோட பேசு என்றார். மோசே, இங்கே பாருங்க, இந்த இடம் தான் நான் சிரித்தேன். மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? ஹல்லேலூயா. அங்கே பாருங்க மோசஸோட நிலைமையை பாருங்க. ஆண்டவர் அழகாக பேசுகிறாரு.
6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் சொல்றாரு. பெரிய அவருடைய மகத்துவத்தை சொல்றாரு. நான் என்ன செய்ய போறேன்னு சொல்றாரு. எப்பா என் பலத்த கையை பார்ப்பான்ப்பா, என் ஸ்ட்ரென்த்தை பார்ப்பான்ப்பா, அவனே உங்களை துரத்தி விடுவான்ப்பா, அப்படி இப்படின்றாரு. இதை போய் அந்த ஜனங்கள்கிட்ட சொன்னா அந்த ஜனங்க கேட்கல. என்ன இருந்தாங்களாம்? நம்மளை மாதிரி பிஸியாக இருந்தாங்களாம். இப்போ இருக்கிறோம் பார்த்தீங்களா, நம்மளாம் என்ன பிஸி பிரதர், நான் ரொம்ப பிஸி சிஸ்டர், நான் பிஸி. அங்கே பாருங்க, அவங்க சொல்கிறாங்க இந்த பிரகாரமாக 9வது வசனம், மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான், அவர்களும் மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமற் போனார்கள். பிரியமானவர்களே, இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருதயம் மனமடிவினால், உங்களுடைய கொடுமையான வேலையினால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம இருக்கீங்க. உங்களை வர வார்த்தை என்ன தெரியுமா? எப்பா உன் மனமடிவை கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த கொடுமையான வேலையிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். உனக்கு ஒரு சொந்த தேசத்தை கொடுக்க போறாரு, சொந்த லேண்டை கொடுக்க போறாரு, உன்னை ஒரு சுதந்திரமான பறவையா பறக்க விட போறாருன்ற செய்தி வருது. எதுக்காக நீ நொந்துகிட்டு இருக்கியோ அதுலேருந்து ஆண்டு உன்னை தூக்க போறாரு, விடுதலையாக்க போறாருன்ற செய்தி வருது. தேவனுடைய வார்த்தை வருது. அந்த வார்த்தையை இவங்க கேட்கல. இன்னைக்கு இப்படி தான் நிறைய பேர் இருக்கிறோம். பார்வோன் எகிப்திய வாழ்க்கையில் அடிமைகளாக இருக்கிறோம். எகிப்திலிருந்து அந்த பாவ வாழ்க்கையிலேருந்து ஆண்டோடைய வார்த்தை வருது, உன்னை நான் மீட்டு எடுக்கிறேன், உன்னை நான் அதுலேருந்து விடுதலை கொடுக்குறேன். உன் வறுமையிலிருந்து, உன் நோயிலிருந்து, உன் தரித்திரத்திலிருந்து, உன் பாவத்திலிருந்து உன்னை மீட்டு எடுக்கிறேன்னு கர்த்தருடைய வார்த்தை வருதுன்னா, சபையில் போதகர் பேசுகிறாங்க, தேவ மனிதர்கள் பேசுகிறாங்கன்னா காது கொடுத்து கேட்கறது கிடையாது. ஏன்னா மனசு தான் மடிவாக இருக்குல்ல, மனம் மடிவு, விரக்தி, தோல்வி, இழப்புகள், இதெல்லாம் உங்கள் மனசை மடிவாக்கிடுச்சு. வேலையின் கொடுமையா, அங்கே பாருங்க சொல்கிறாங்க பாரு, கொடுமையான வேலையினாலும், சாதாரண வேலை இல்லை, கொடுமையினால வேலை. நிறைய இதை பார்த்து கொண்டு இருக்கிற நிறைய பேருக்கு சொல்கிறேன், கொடுமையான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா பிரதர்? இந்த வேலையை நான் விரும்பியே நான் செய்யலை, வெறுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வேலை நான் பண்ணுற ஒர்க்கு ஒரு கொடுமை மாதிரி இருக்குது பிரதர், கொடுமையாக இருக்குது. நான் ஒரு அடிமை மாதிரி இருக்கிறேன் இந்த கம்பெனியில், இந்த ஆஃபீஸில் நான் ஒரு அடிமை மாதிரி இருக்கிறேன். இதுலேருந்து விடுதலை கிடைக்குமான்னு சொல்கிறீங்களா? விடுதலை வருதுங்க. ஆண்டோடைய வார்த்தை வருகிறது. அங்கேருந்து உங்களை ஆண்டவர் விடுதலை செய்வார். உங்கள் மன மடிவை தூக்கி போடுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்க, அவருக்குள் களி கூறுங்க. எந்த சூழ்நிலையிலையும் அவரை உயர்த்தி பாட ஆரம்பிச்சிருங்க, அவரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அவர் வார்த்தை வருதா? மோசே கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு. உங்க சபை போதகர்கிட்ட இருந்து என்ன வார்த்தை வருது? தேவ மனிதர்கள்ட்ட இருந்து என்ன வார்த்தை வருது? இந்த வேதத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு என்ன பேசி கொண்டு இருக்கிறார்? உங்களுடைய ஆவிக்குரிய பெற்றோர்களிடமிருந்து உங்களுக்கு வருகிற வார்த்தை என்ன? அந்த வார்த்தைக்கு செவி கொடுங்க. மன மடிவினால ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க. இங்கே பாருங்க, அதனால தான் சொல்கிறாரு மோசஸ், என்ன சொல்கிறாருன்னா, பின்பு கர்த்தர் இவங்களே கேட்கல, இவங்க கேட்கல சொல்லிட்டு இருக்காரு. ஜனங்க அசட்டை பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. உடனே ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, எப்பா இதை போய் நீ பார்வோன்ட்டு சொல்லுன்றாரு. படிக்கும்போது ரொம்ப எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வந்துச்சு. இங்கே பாருங்க, மோசஸோட அவர் என்ன கேட்குறாரு திரும்பி, மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கல. என்ன ஆண்டவரே, நீங்கள் அங்கே சொல்லு இங்கே சொல்லுன்றீங்க, அங்கே போய் சொல்லுன்றீங்க, இங்கே சொல்லுன்றீங்க, எவனும் கேட்க மாட்டேங்கிறான். எவனும் கேட்கட்டாலும் பரவாயில்ல, சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம வேலை. ஹல்லேலூயா. அவன் கேட்குறான் இவன் கேட்குறான் இல்லை, தேவனுடைய மனுஷன் தேவனுடைய வார்த்தைகளை அவன் சாகும் வரை சொல்லிக்கொண்டே இருக்கணும். தேவன் சொல்ல வேண்டியதை, தேவன் சொன்னதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். தேவன் செய்ய சொன்னதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க கேட்குறாங்களா, அது பற்றி கவலை இல்லை. ஐயோ அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க பிரதர், நோ ப்ராப்ளம். அவங்க அசட்டை பண்ணுறாங்க, பிரச்சனையே இல்லை. அது ஆண்டவர் பிரச்சனை, அது உன் பிரச்சனை இல்லை. உன் பிரச்சனைன்னா நீ போய் சொல்லணும், அவ்வளோதான். அந்த ஜனங்கள்கிட்ட போய் சொல்லியாச்சு. சொல்ல வேண்டியது தான் மோசேயோட வேலை. அங்கே விடுதலையை கொடுக்க வேண்டியது கர்த்தரின் வேலை.
மக்கள்கிட்ட போய் இஸ்ரேல் ஜனத்துல போய் சொல்லுனாலும் சொல்லிடணும். போப்பா பார்வோன்ட்ட போன்றாரு. இப்போ அதான் மோசஸுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன சொல்றாரு, என்ன ஆண்டவரே உங்க ஜனமே கேட்கல, நீங்க சொன்னத ஐயா ஆண்டவர் சொன்னதை கர்த்தரின் ஜனமே கேட்க மாட்டேங்குதுயா. இந்த வேதத்தின் வார்த்தைகளை இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே கேட்க மாட்டேங்கிறாங்கயா, தேவ மனிதர்களே கேட்க மாட்டேங்கிறாங்கயா, அது காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்கயா. அப்படின்னாலும் பரவாயில்ல, சொல்றது நம்ம வேலை, சொல்லிக்கிட்டே இருப்போம். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவர்களே, வார்த்தையை போதிச்சுக்கிட்டே இருங்க. ஜனங்க கேட்குறாங்க, கேட்கதில்ல, அதை பற்றி பிரச்சனையே இல்லை, அது அவர் பார்த்துக்குவார். எதற்காக சொன்னாரோ அதை செய்து முடிக்க போறது அவரு, அவ்வளவுதான். அதான் சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கல. ஆண்டவரே நீ இஸ்ரவேல் புத்திரரை சொல்ல சொன்னீங்க, இஸ்ரவேல் புத்திரரே செவி கொடுக்கல, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பாயா? அந்த பார்வோன் கொடுமையானவையா, அந்த பார்வோன் எனக்கு எப்படியா செவி கொடுப்பான் அப்படின்னு சொல்றாரு. உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம்.